Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து 5 டிஃபரண்டான அதே சமயம் ரொம்பவே கியூட்டான ஹேர் ஸ்டைல்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கூல் கிட்ஸுக்கு, காலேஜ் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நம்ம ஹேர் வந்து தின்னாக இருக்குது, கொஞ்சம் திக்காக வால்யூமாக காட்டணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் 3 ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து சின்ன பசங்களுக்கு ரொம்பவே சூட் ஆகும். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நம்மளும் ரெடி ஆகிட்டு குழந்தைங்களையும் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு போகணுங்கும்போது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. 5 நிமிஷத்தில் ரொம்பவே க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல்ஸை நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னு முதல் 3 ஹேர் ஸ்டைல் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜ் போகிறவங்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் சூட் ஆகிற மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் காட்டுறேன். ஸோ முடியை வந்து சிக்கு இல்லாமல் நல்லா சீவிட்டு நம்ம வந்து சென்டர் பார்ட்டிஷன் எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் சைட்லேயும் வந்து கரெக்டாக காது வரைக்கும் வர்ற மாதிரி 2 சைடும் வந்து பார்ட்டிஷன் எடுத்துக்கணும். இப்போ பார்ட்டிஷன் எடுத்ததுக்கப்புறமா பின்னாடி இருக்கிற ஹேரை மட்டும் நல்லா வந்து சீவிட்டு ஒரு கிளிப்பு போட்டுக்கலாம். இது ஜஸ்ட் டெம்ப்ரரியாக போட்டிருக்கோம். பேக் சைடு நம்ம வேறு மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு பேசிக் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற 3 ஹேர் ஸ்டைலுக்குமே இதுதான் பேஸு. பேக் சைடு மட்டும் மாறும், ஃப்ரண்ட் சைடு ஒரே மாதிரி இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேரை வந்து நம்ம 3ஆக பிரிச்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனை வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். டிஸ்கோ ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுங்கள், அப்போ வந்து நம்ம எடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வலிக்காது. இதே மாதிரி செகண்ட் பார்ட்டிஷன் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்கிற ஹேரும் வந்து அதே மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லூஸாக ஒரு சின்ன போனிடெயில் போட்டிருக்கோம். இதை வந்து சென்டரில் இப்படி ஓப்பன் பண்ணி இதை இப்படி உள்ளே விட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சம் போனியை டைட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் மாதிரி ஆயிருக்கும். இந்த 3 சின்ன போனியும் ஒன்றா சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். இதை வந்து இப்படி பேக் சைடாக வச்சு நம்ம ஒரு டிக்டாக் கிளிப் போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம பண்ணிக்கலாம். 3 சின்ன சின்ன பார்ட்டிஷன்ஸாக பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு நம்ம இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறமா 3ஐயும் சேர்த்து நம்ம இந்த இடத்துல வச்சு டிக்டாக் கிளிப் போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைலு. டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் இது பண்ணிடலாம். பேக் சைடு வந்து எப்படி விதவிதமாக வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நம்ம பேக் சைடு ஃப்ரீ ஹேராகவே விட போகிறோம். இதை ஃபர்தராக டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டியாராஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டியாராவை வந்து இப்படி பிளேஸ் பண்ணி 2 சைடும் டிக்டாக் கிளிப் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ ஏதாவது பார்ட்டிக்கு போகும்போது டக்குன்னு பண்ணுறதுக்கு ஒரு குவிக்கான ஹேர் ஸ்டைல். இந்த டியாரா இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 சைடும் கொஞ்சமாக முடி எடுத்து ஒரு சென்டர் கிளிப் போட்டுக்கலாம். அதுவும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை இன்னும் ஃபர்தராக டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பீட்ஸ் வந்து நான் வைக்க போகிறேன். இது ஒன்றும் இல்லை, சின்ன சைஸ் கொண்ட ஊசி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து மேலே ஒரு ஸ்டோன் பீடு கொடுத்துருக்காங்க. இது வந்து தலையில் வைக்கும் போது ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும், ஒரு கிராண்டான ஹேர் ஸ்டைலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் வேர் போடுறோம், காக்ரா சோலி, லெஹங்கா அதெல்லாம் வந்து குழந்தைங்க வேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம செஞ்சு அனுப்பலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இந்த பீட்ஸு, கிளிப்ஸு, டியாரா இது எல்லாமே வந்து ஃபேன்சி ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோரில் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா அமேசான், மீஷோ இந்த மாதிரி ஆன்லைன் ஆப்ஸ்லலாம் கூட இதெல்லாம் கிடைக்கிது. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து அமேசான், மீஷோ ரெண்டுலேயுமே செக் பண்ணி பார்த்தேன். அமேசானை விட மீஷோவில் விலை ரொம்ப கம்மியாக இருந்தது, நிறைய கலெக்ஷன்ஸும் இருந்தது. அதனால் நான் மீஷோவில் தான் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மீஷோ ஆப்போட லிங்க்கும் ப்ராடக்ட் கோட்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ செகண்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடு நம்ம பண்ணினதை அப்படியே வச்சுக்க போகிறேன். பேக் சைடு வந்து தூக்கி ஒரு ஹை போனி வந்து போட்டுக்கலாம். ஸோ ஹை போனி போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஹேரை அப்படியே கொண்டு வந்து இப்படி சுற்றி இங்கே வந்து டிக்டாக் கிளிப் யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிடலாம். ஸோ அடுத்த சைடும் அதே மாதிரி தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து இப்போ ஈஸியாக கிடைக்குது. அந்த மாதிரி ஒன்று சைடில் குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. பார்ட்டிக்கு, ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும் இந்த ஹேர் ஸ்டைல். இப்போ தேர்ட் ஹேர் ஸ்டைல் பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடு நம்ம ரப்பர் பேண்ட் போட்டதை அப்படியே வச்சுக்க போகிறோம். பேக் சைடு வந்து 2 போனி போட்டுக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு 4 ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இதில் இந்த லாஸ்ட்டாக போட்ட ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த 3 குட்டி போனியும் நல்லா ஸ்மூதன் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து இந்த போனிடெயில் மேலே சுற்றி டிக்டாக் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடலாம். அப்புறமா இன்னொரு டிக்டாக் கிளிப் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த ஸோ 2 போனி போட்டாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் இந்த 4th ரப்பர் பேண்டை கழட்டிட்டு நம்ம எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்து சுற்றி 2 டிக்டாக் கிளிப் போட்டு நான் செக்யூர் பண்ணுறேன். பூ குத்துற ஹேர் பின் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அது எடுக்கும்போது வலிக்கும். டிக்டாக் கிளிப் யூஸ் பண்ணிங்கன்னா வலிக்காது. இந்த சைடும் இன்னொரு டிக்டாக் கிளிப் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்மக்கிட்ட பீட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு நம்ம இப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். பீட்ஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது ஃபேன்சியான ஹேர் பேண்ட் இருந்தால் இதுக்கு மேலே இன்னொரு ஹேர் பேண்ட் போட்டு கூட நம்ம ஃபர்தராக டெக்கரேட் பண்ணலாம். அடுத்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்பவே ப்ரிட்டியான ஹேர் ஸ்டைல். காலேஜ் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்கலாம் டக்குன்னு ஒரு 5 மினிட்ஸில் வந்து போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்பவே சூட் ஆகும். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நம்ம சைடு பார்ட்டிஷன் எடுத்துக்க போகிறோம். ஸோ சைடு பார்ட்டிஷன் எடுத்து இந்த முன்னாடி இருக்கிற ஹேரை வந்து நம்ம ஃப்ரீயாக விட்டுறலாம். பின்னாடி இருக்கிற ஹேரெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம ஒரு ஹை போனி போட்டுக்க போகிறோம். நம்ம போனி டெயிலை எப்படி வால்யூமாக காட்டலான்னு கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பார்ட்டிஷன் முடிகிற இடத்துல ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து ட்விஸ்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு 2 ட்விஸ்ட் பண்ணி கையில் பிடிச்சிக்கணும். அதே மாதிரி இன்னொரு போர்ஷன் எடுத்து அதையும் நம்ம தனியாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா 2 போர்ஷனையும் சேர்த்து வச்சு ட்விஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு போர்ஷன் எடுத்து ட்விஸ்ட் பண்ணி மறுபடியும் சேர்த்து வச்சு ட்விஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி பண்ணிகிட்டே வரணும். இப்போ லாஸ்ட் போர்ஷன் எடுக்கிறோம், அதையும் சேர்த்து வச்சு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணிகிட்டே வரணும் லாஸ்ட் வரைக்கும். இதை வந்து அப்படியே போனிடெயில் மேலே சுற்றி வச்சு எப்பயும் பண்ணுற மாதிரி டிக்டாக் கிளிப் வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் சைடு இருக்கிற முடியை வந்து 3 போர்ஷன்ஸாக பிரிச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். இப்போ அதே மாதிரி டிக்டாக் கிளிப் போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி செகண்ட் போர்ஷனும் நல்லா கம்ப்ளீட்டாக ட்விஸ்ட் பண்ணிட்டு வந்து நம்ம குத்திக்கிறோம். அதே மாதிரி லாஸ்ட் போர்ஷனும் குத்திக்கலாம். பாருங்க நீட்டாக வந்துருச்சு. இப்போ இதை ஃபர்தராக டெக்கரேட் பண்ணுறதுக்காக கோம் ஸ்டைல் கிளிப்பு வந்து கிடைக்குது. அதை வந்து இப்படி சைடில் வச்சிடலாம். ஸோ ரொம்ப கம்மி டைமில் ரொம்பவே ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைலு. இப்போ நம்ம ஃபங்க்ஷனுக்கெல்லாம் இது வேர் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா இதை ஃபர்தராக அந்த பீட்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ப்ரிட்டியான க்யூட்டான ஒரு ஹேர் ஸ்டைல். ஒரு 2-3 தடவை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது ரெடி ஆகிறதுக்கு. நிறைய பேருக்கு ஃப்ரண்ட்டில் பஃப் வச்சு ஹேர் ஸ்டைல் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும். அது சரியாக வராது. ஸோ அதுக்கு ஒரு ட்ரிக் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம போனிடெயிலை நல்லா வால்யூமாக காட்டுறதுக்கு ஒரு ட்ரிக் பார்க்கலாம். ஸோ ஃபைனல் ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி சைடில் காது வரைக்கும் இந்த மாதிரி பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற முடியை விட்டுட்டு பேக்கில் இருக்கிற முடியை மட்டும் நல்லா சீவி ஒரு ஹை போனி போட்டுக்கலாம். இந்த வால்யூமாக காட்டுறதுக்கு வேண்டி இந்த போனிடெயிலேருந்து ஒரு சின்ன போர்ஷன் இப்படி மேலே தூக்கிக்கலாம். தூக்கிட்டு இதை நல்லா சீவி விட்டுருங்க. சீவி விட்டுட்டு இந்த இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு கேச்சர் கிளிப் போட்டுட்டு இதை வந்து மேலே விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போனிடெயில் நல்லா வால்யூமாக தெரியும். நிறைய பேர் வந்து பேக் கோம் பண்ணுவாங்க. பேக் கோம் பண்ணால் சீக்கிரமாக முடி பிரேக் ஆகி டேமேஜ் ஆகும். அதனால் பேக் கோமை விட இதெல்லாம் வந்து நல்ல ட்ரிக்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பஃப் வச்சு நம்ம சீவணும். அந்த பஃப் நிறைய நேரத்துக்கு களையாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா இந்த போர்ஷனை வந்து நல்லா சீவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். நீங்கள் பிளாக் கலர் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுங்கள். நான் வீடியோவில் நல்லா தெரியணுங்கிறதுக்காக சில்வர் கலர் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி லூஸாக ஒரு போனிடெயில் போட்டு அந்த போனிடெயிலை இப்படி முன்னாடி புஷ் பண்ணிவிட்டு டிக்டாக் கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிடுங்க. பார்த்தா முன்னாடி நல்லா பஃப்னு வால்யூமாக தெரியும். அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பீஸும் வந்து நம்ம போனிடெயிலை சுற்றி கொண்டு வந்து பின் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நல்லா வால்யூமாக தெரியுது. சின்னவங்களுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி 2 பஃப் எடுத்துக்கலாம். க்யூட்டாக இருக்கும். இதை பெரியவங்க ஆஃபீஸ்க்கு போகிறப்பெல்லாம் வேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு பஃப் எடுத்துக்கோங்க. அதுக்கும் இதே மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த பஃப் வந்து ஈவினிங் வரைக்கும் கூட களையாமல் இருக்கும். ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து குழந்தைங்களுக்கு எப்படி வந்து ப்ரிட்டியாக ஸ்டைலிஷாக ட்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம பார்த்த 5 ஹேர் ஸ்டைலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.